விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் கலைவாணன் நன்றி. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப இருக்கக்கூடிய அட் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய கத்திரியா இருந்தாலும் சரி, மிளகாயா இருந்தாலும் சரி, மற்ற தர்பூசணியா இருந்தாலும் சரி, எல்லா காய்கறி பயிர்கள்லயும் வந்துட்டு இந்த வெயிலோட தாக்கத்தினால இந்த இலைப்பேனோட தாக்குதல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை நம்ம நிறைய கெமிக்கல் கொடுக்குறோம். பட் இருந்தாலும் அதோட கண்ட்ரோல் வந்துட்டு கம்மியான நாள் தான் கிடைக்குது. இப்போ உதாரணமா ஒரு கெமிக்கல் கொடுத்தோம்னா ஒரு 4 நாள் கண்ட்ரோல் கிடைக்குதுன்னா, இன்னும் கெமிக்கல் இல்லாம கூட சேர்த்து ஒட்டுப்பொறிகள் மூலியமா நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் கொண்டு வர முடியும், ஒரு 4 to 5 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னொரு 3 to 4 நாளாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ராப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் நீங்க அந்த குரூப்லயே கேட்டுக்கலாம். நம்ம அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஒட்டுக்குறியை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய எல்லோ ஸ்டிக்கி ட்ராப். இந்த எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பை பொறுத்தளவுக்கு இது வந்துட்டு நம்ம ஆரிஸ் கம்பெனில இருந்து எடுத்திருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியுமே வந்துட்டு நல்லா ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா கம்மு உள்ளேயே இருக்கும். இந்த கம்மை பொறுத்த அளவுக்கு நீங்க ஒன்ஸ் இந்த பேப்பரை பிரிச்சுட்டீங்கன்னா 15 நாள் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. 15 நாளுக்குள்ள நமக்கு வயல்கள்ல இருக்கக்கூடிய எல்லா த்ரிப்ஸோட எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகளோட தாய் அந்து பூச்சிகளையா இருந்தாலும் சரி, தாய் பூச்சிகளையா இருந்தாலும் சரி, எல்லாமே இது கவர்ந்துடும். இது எந்த இடத்துல வைக்கணும்னா, நீங்க உதாரணமா தக்காளி வச்சிருந்தீங்கன்னா தக்காளிக்கு கொஞ்சம் மேல இந்த ஸ்டேஜ்ல நீங்க வைக்கும் போது என்ன ஆகும்னா, நிறைய பூச்சிகள் வந்துட்டு கவர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தக்காளி வளர வளர அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் பண்ணிக்கணும். நீங்க எந்த கிராப் வச்சிருக்கீங்களோ அந்த கிராப் வளர வளர கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கணும். இது இந்த மாதிரி நம்ம ட்ராப்புகள் அதிகமா பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும்னா, 5 நாள் கிடைக்கக்கூடிய மருந்து 5 நாள் கேட்கக்கூடிய மருந்து வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா 10 நாள் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அந்த கேப் வந்துட்டு மருந்தடிக்கக்கூடிய கேப் வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தலாம். மருந்தடிக்கிறதோட கேப் அதிகப்படுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா செலவினங்கள் வந்துட்டு நல்லாவே குறையும். பயிரோட பூச்சிகளோட தாக்குதலுமே வந்துட்டு நல்லதாவே குறையும். இது போல மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இப்போ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.